உங்க அனைவருக்கும் இந்த அன்பு வணக்கம். சொல்லுங்க ஐயா. நம்ம ஜடப்பொருளுக்கு உயிர் இருக்குன்னு சொல்லி பேசுறோம். இதுக்கான ஒரு ஸ்பீச்ச பாத்தீங்கன்னா நம்ம மனிதர்கள் கிட்ட அவங்க கிட்டதான் நம்ம இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி மூச்சை பிடிச்சு அவங்க எக்ஸ்பிளைனும் பண்றோம். ஆனா ஜடப்பொருள் உயிர் இருக்குன்னு நம்ம சொல்றோமே தவிர நம்ம அந்த ஜடப்பொருளுக்கு இந்த ஸ்பீச் கொடுக்கணும், அவங்களுக்கும் இந்த ரிலீஸ கொடுக்கணும் நம்ம ஏன் யோசிக்கவே இல்லைன்னு தோணுது. இந்த ஒரு விஷயம் என்னன்னா, அதுக்கு ஒரு காரணம் வந்து அவங்க எல்லாம் வந்து முழுக்க முழுக்க அன்பே நிறைஞ்சவங்க. மனிதனையும் ஆண்மையினையும் அருள்நயம் 3 விஷயம் சொல்லுவாங்க. அருள்நயத்தை வரதான் ஜடப்பொருள், அருளையே கொடுக்கக்கூடியவங்க அவங்க. கண்டிப்பாங்க. ஆனா நம்ம அவங்களுக்கு ஒரு அருளை கொடுக்கக்கூடிய தகுதிய அந்த அன்புன்ற ஒரு செயலை ஆழ்ந்து செஞ்சதுனால கொடுக்க முடியும், அவங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் கூட இருக்கு என்கிட்ட. ஏன்னா நிறைய விஷயம் நான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி நீங்க கேட்ட கேள்வி வந்து எனக்கு ஒரு வாரமா போயிட்டு இருக்கு. ஏன் நம்ம எல்லாரும் நம்ம மனிதனுக்கு நல்லா இருக்கணும், மனிதனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், புரிஞ்சு வைக்கணும் நம்ம ட்ரை பண்றோம். ஏன் அதே ஒரு விஷயத்த ஏன் ஜடப்பொருளுக்கு நம்ம ஏன் பேச மாட்டோம்? இதுக்கு ஒரு பீரோ இருக்குது, இங்க அட்டை பெட்டி இருக்குது, பக்கத்துல புக் இருக்குது, நம்ம யூஸ் பண்ற ஒரு ஹோல்ஸ் போற ஒரு கட்டை இருக்குது, நம்ம யூஸ் பண்ற தானிய கூடு யூஸ் பண்ற தட்டு இருக்குது, நானே இந்த நீர் கிண்ண வைக்கிறோம் அதுக்கான ஸ்டாண்டு, அதுக்கான கிளாம்பு எல்லாமே இங்கதான் இருக்குது. சொந்த பிள்ளை இப்ப நான் ஒரு கட்டில உட்காந்து இதுக்கு அந்த போன்ல நான் பேசிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, நீங்க உட்காந்து ஒரு சேர் இருக்குது, சொந்த பொருள். இப்ப இதெல்லாம் தாங்கி நிக்கிற பூமி இருக்குது தானே, இங்க வெளிச்சம் கொடுக்கக்கூடிய லைட் இருக்குது, இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆடைகள் இருக்குது, இங்க சொந்த பொருள் இப்ப எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. இவங்களுக்கு நான் செப்பரேட்டா நான் பேசல. இப்ப நம்ம கொஸ்டின் பண்றாங்க என்னன்னா, நீ எல்லாம் இருக்குதுன்னு சொல்ற, எல்லா உயிரும் சொல்ற, ஆமா அந்த சந்தேகம் வந்து உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், அந்த சந்தேகம் இல்லை. ஆனா நீ எங்களுக்கு ஒரு மாற்றம் வர மாதிரி நீ ஏன் பேச மாட்ட? நாங்க மாற்றமா தான் இருக்கிறோம்னு எங்களுக்கு தெரியுது இல்லைன்னு. ஆனா இருந்தாலும் ஒரு பெரிய மாற்றம் இங்க தேவைப்படுது. ஏன்னா எனக்கு இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் என்கிட்ட இருக்குது. அது எப்படி இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் எனக்கு புரியல. சொல்லிட்டு நான் இருக்காம இருந்தா நல்லா இருக்கும், உண்மைதான் அது. ஆனா அதுக்கு யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணாதான்னு தெரியும். சிறந்தவங்க சொல்றீங்க, எங்களுக்கு நீங்க சிறந்தவங்க சொல்றீங்க, நாங்க தான் உங்களுக்கு அருள் கொடுக்க சொல்றீங்க, எங்களை எல்லாம் நீங்க தான் யூஸ் பண்ணி எல்லாம் பண்றீங்க. ஆனா எங்களை யூஸ் பண்ணிக்கிற நீங்களே சிறந்தவன்னு சொன்னா கூட அதை வாய் வார்த்தை எல்லாத்தையும் சொல்றீங்க. ஆனா நீங்க ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்க ஸ்பீச்சை ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் அதிகமா வந்தது. கண்டிப்பா. ஏன்னா நான் எப்பவுமே நான் காலையில எல்லாரும் காலையில ஒண்ணு வணங்குற மாதிரி நான் பாவனம் அது பண்ணும்போது என்னன்னா, எல்லா பொருளையும் மனிதர்கிட்ட எல்லாருக்கிட்டே அதை பண்ணும்போது, இப்ப நான் பூமியில நான் படுத்து அந்த செயலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் பூமி மேல படுக்கும் போது எனக்குள்ள எப்பவுமே ஒரு எண்ணம் தோணும். ஏன்னா நம்ம நாய்க்கெல்லாம் பிஸ்கெட் போடும்போது பாத்தீங்கன்னா, ஒரு குட்டி நாய் உடம்புல நான் கிட்டத்தட்ட ஒரு 1000 பூச்சி கிட்ட இருக்கும். அது உடம்பு மேல நான் பார்த்து கிட்ட பிஸ்கெட் போட்டாதான் தெரியும், அது எல்லாமே பூச்சின்னு தெரியும். நம்மளை பார்த்துன்னு பயந்து ஓடுன்னு தெரியும். அது ஓடும் பயந்து. ஒரு பக்கம் இருக்கிற அந்த குட்டி நாயோட முடியெல்லாம் சாப்பிட்டு காது கூட இருக்காது. ஒரு பக்கம் தான் காது இருக்கும், ஒரு பக்கம் தான் முடியும். நம்மளை பார்த்த உடனே இங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் அதை நம்மளை பார்த்துன்னு ஒளிவாங்க. ஒரு காட்டுக்குள்ள போய் ஒரு விலங்கெல்லாம் ஒரு மனிதன் வேட்டையாட வந்தா எப்படி ஒளியும் அந்த மாதிரி நம்மளை பார்த்துட்டு ஒளியும். நான் அந்த மாதிரி சூழலை போய் பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது அந்த வழி அந்த குழந்தை தாங்க முடியாது. அது போய் அம்மா பக்கத்துல போயிட்டு அப்படியே ஓரமா ரொம்ப ஒட்டின்னு கத்துவோம் அம்மா கிட்ட. வலி நான் கிட்ட பிஸ்கெட் தான் போட போவேன். அது கத்தும் என்னை பார்த்த உடனே. அது கத்துறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வலினால அதே போல என்னையும் பாக்குறது. எப்படி உடம்புல ஒரு நமிக்குது, ஒரு பூச்சி வந்து கொடுத்ததோ, நான் பிஸ்கெட் போட போகும்போது என்னையும் அது உயிரா பாக்குது, எங்கிட்ட அதை பார்த்து பயப்படுது. அந்த நிகழ்வு நடக்கும். அதை நான் பாத்துக்கிறேன் அப்படியே லைவ்ல பார்க்கும்போது. அப்ப அந்த பூச்சிக்கு அந்த நாய் வந்து ஒரு பூமி, புரியுதுங்களா? இந்த நாய் வந்து ஒரு பூமி. ஆனா அந்த பூச்சிக்கு தெரியாது நான் ஒரு பூமியை சாப்பிடுறேன். அது பத்தில பூமின்றது என்ன, அந்த ஜீவராசியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தாய். பூச்சிக்கு எல்லாமே அந்த நாய் தான் தாய். ஆனா எதை சாப்பிட்டு அது வாழ்ந்து பாருங்க, அந்த தாயவே சாப்பிட்டு அது உயிர் வளருது, வாழுது. இப்படிதான் நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் போடுறோம். உண்மைதானே? உண்மைதாங்க. ஒரு குழந்தை ஒரு தாய் ஒரு குழந்தை ஈர்ந்து எடுத்தோம், அவர் ரத்தத்தை பாலாக்கி தான் அவர் குழந்தை கொடுக்கணும். சிம்பிள். இது வந்து லைவா புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். அதே ஒரு விஷயம் ஒரு அடிபட்டுச்சுன்னா அதே உடம்புல இருந்தா ஒரு புழு உருவாகும். அந்த புழு எங்க இருந்தோம்னா அதுல இருந்து தான் உருவாகும். அந்த புழுவுக்கு தாய் யாருன்னா அந்த அடிப்பட்ட அந்த தேகம் தான் அந்த புழுவுக்கு தாய். ஆனா அந்த புழு எதை உட்கொண்டு வாழனா அந்த செடியை உட்கொண்டுதான் அந்த புழு வாழ்ந்தாகும். ஆனா அந்த புழுக்கு தெரியாது நான் சாப்பிடுறது என் தாயை தான் நான் சாப்பிடுறதுக்கு தெரியாது. இங்க நம்ம அப்படிதான் வாழ்ந்துட்டு எல்லாரும். நம்ம இங்க வாழ்ற மாதிரி அது. ஆமா, நம்ம வாழ்றதே இப்ப அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எதை எடுத்து நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கினாலும் உன்னை எது உருவாக்கிச்சோ அதையே எடுத்து நீ உட்கொண்டுக்கிற அந்த நிகழ்வு இங்க நடந்துட்டு இருக்கு. இது நடக்கக்கூடாம இது இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான் நம்ம எல்லாருக்கும் இன்பம். அதுதான் சுகம், அதுதான் சுகம். அந்த நிகழ்வு நடக்கணும். இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கான நம்மளுக்கு ஒரு ஆடையாகவும் காலணியாகவும் இந்த மாதிரி பொருளாகவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உணவாகவும் அந்த உணவு சமைக்கக்கூடிய பாத்திரமாகவும் நமக்கு நீராகவும் எல்லாமாவும் இருக்கிறது இப்ப நம்மளை பத்தி ஜலமா இருக்கிற பொருள் தான். கண்டிப்பா.
ஆனா அவங்க கிட்ட அனைத்து விதமான தன்மை இருந்தாலும் அவங்களுக்கு இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் இங்க ஒரு பெரிய மாற்றம் வரும். ஏன்னா இப்ப இந்த பூமிக்கு சுத்தி இருக்குது பூமி, ஆனா அந்த பூமிக்கு தெரியாது நான் சுத்துறது சுகம்னு தெரிஞ்சுக்குது. அது சுத்துறதுனாலயே அதுக்கு மேல இந்த மாதிரியான விஷயங்கள் உருவாகுது. அது ஏங்கலன்னா இதுக்கு மேல இவ்வளவு கண்டென்ட்ல ஒரு உயிர் உருவாக முடியாது. ஏன்னா சுத்தாத ஒரு பொருள் ஏங்காது, ஏங்காத ஒரு பொருள் மாற்றத்துக்குள்ள போக முடியாது, மாற்றத்துக்குள்ள போக முடியாது. அப்படியே இருக்கிற பொருளுக்குள்ள எதுவுமே ஆகாது. அசைந்தால்தான் அனைத்து நடக்கும். இது அசைது, ஆனா அதுக்கு சுத்துறது நிக்கணும்ன்ற தன்மை அதுக்கு தெரியல. சுத்தத்துதான் சிறப்பு நினைச்சு. ஏன்னா அது பிறக்கமும் அதோட உருவாக்கமே சுத்திலே உருவானது. எல்லா பொருளும் அப்படிதான் சுழற்சியில உருவானது எல்லாமே. அந்த சுழற்சியில உருவான ஒரு பொருள் இந்த பூமின்றது இப்ப நான் காலைல அந்த செயலை செய்யும் போது எனக்குள்ள ஏற்பட்ட சின்ன ஏற்பட்ட அறிவு இது. அது அந்த சுத்துறதுலயே உருவானதுனால அது சுத்திலே இருக்குது. ஆனா சுத்தக்கூடாதுன்னு அதுக்கு தெரியல. சுத்தக்கூடாதுன்னு அந்த பூமிக்கு தெரிஞ்சா இந்த நிகழ்வு இல்லைங்க. நீங்க சொல்ற மாதிரி பழக்க தோஷம் மாதிரி கட்டாயம் அது பிறக்கும் போது அப்படிதான் பிறந்தது. சுழற்சியில பிறந்த ஒரு பொருள், அதனால சுழற்சியிலே இருக்குது. அது சுழற்சி தான் சரின்னு நினைச்சுக்குது. ஆனா அதுக்கு தெரியல இந்த சுழற்சி சரின்னு நினைக்கிற வரைக்கும் அது சுழலும் போது அதனால சுழற்சினால மேல பல விளைவுகள் ஏற்படும். அந்த பல விளைவுகள் என்ன நடக்கும்னா உயிர்கள் உருவாகும். இப்ப அந்த உயிர்கள் உருவாகும் போது அந்த உயிர் ஏதாவது சாப்பிட்டா இதான் சாப்பிட்டாங்க, வேற வழி இல்ல. வேற வழி இல்ல. இப்ப இந்த நாய் மேல ஆமா அதேதான். ஒரு அந்த நாய் மேல அந்த பூச்சிக்கிற மாதிரி. இப்ப அந்த நாய் இல்லைன்னா நாய் உடம்புல பூச்சி இல்ல. உண்மை. இப்ப இந்த பூமி இல்ல, பூமி மேல நம்ம இல்ல. உண்மைங்க. சொல்லுங்களா? இப்ப இந்த நிகழ்வு நடக்குது. இப்ப இந்த அறிவு யாருக்கு கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, எது உருவாக்கிச்சோ எது உருவானதோ அந்த உருவானது உருவாக்குனதுக்கு கொடுக்கணும். புரியுதுங்களா? இதுதான் உண்மையான கமெண்ட். இதை நம்ம புரியுது. ஏன்னா இப்ப இந்த நாயோட உடம்புல நான் பூச்சா இருக்கிறேன், இந்த பூச்சிக்கு ஒரு அறிவு வந்துருது. இந்த அறிவு வந்ததுனால நான் அந்த நாய்கிட்ட நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐயா நீங்க இருக்கிறதுனாலதான் நாங்க இருக்கிறோம், நாங்க சாப்பிட்டாதான் வாழ முடியும், நாங்க சாப்பிடணும்னா நீங்க அந்த வழியை அனுபவிக்கணும். ஆனா அந்த வழியை அனுபவிக்கிறதா என் தாய். ஆக மொத்தம் அது நான் தான். ஏன்னா எதுல இருந்து நான் உருவாயிருக்கிறேன், உண்மையில இருந்து நான் உருவாயிருக்கிறேன். அப்போ நானும் ஒரு நாய் தான். ஆனா நான் யாரை சாப்பிட்றேன்? என்னையே நான் சாப்பிட்றேன். என்ன இதுக்கு பசி வலிக்குது, நான் அதனால நான் சாப்பிட்டாகணும். நான் சாப்பிட்டா அந்த உடலுக்கு வலி. அது யாருக்கு வலி? ஆக மொத்தம் எனக்கு தான் வலி. பசிச்சா எனக்கு வலி, நான் அதை சாப்பிட்டா உனக்கு வலி. ஆக மொத்தம் ரெண்டுமே ஒன்னா இருக்கு. இந்த பெத்தெடுத்த தாயை நானே சாப்பிட்டு வாழ்ந்துங்கிற ஒரு சூழல் உருவாயிருக்கு. இப்ப இதுக்கு சொல்யூஷன் எப்படிதான் புரியுது நான் சொல்றது? ஏன்னா கொஞ்சம் நல்ல ஆழ்ந்து சிந்திக்க கவனமா. ஏன்னா இப்படிதான் நம்ம வாழணும், இதைத்தான் நம்ம சரி இப்படிதான் அப்படிதான் பேசணும். ஆனா உங்களுக்கு தெரியல, தெரியாத ஒரு காரணத்துல இந்த செயல் நடந்துருக்குது. இப்ப அந்த அளவுக்கு நான் உணர்வு வந்துச்சு எனக்கு. அந்த பூமி தான் நாயோட உடல். இப்ப மேல இருக்கிற நம்பலாம் அந்த நாய் உடம்புகிற பூச்சி மாதிரி. இப்ப இந்த நாய் உடம்புகிற பூச்சிக்கு அறிவு வரும். ஏன்னா இங்க எல்லாமே காத்து, நீர், நிலம், ஆகாசம், அணுக்கள், அண்டங்கள் எல்லாமே இருந்தாலும் அது எல்லாமே ஒண்ணு கூடிய பொருள் தான் ஜீவராசி. அந்த ஜீவராசித்துல ஆக சிறந்த சொல்றது மனிதன். இப்ப இந்த மனிதன்ற இந்த பூச்சியும் இந்த ஜீவராசிக்கு அறிவு வரும். அந்த தன்மை இந்த உடலுக்கு உண்டு. அதனாலதான் நம்ம பாத்தீங்கன்னா வெர்டிகலா நிற்கும். இது எல்லாமே அர்ஜென்ட்ல இருக்குது. அடுத்த மாதிரி நம்ம மட்டும் நிக்க வளரும். நிக்க வளர்றது எதுக்குன்னா இந்த நிலையாமன்ற ஒரு நிகழ்ல நிக்க வச்சு நிலையற்று நிக்குது. இது அந்த நிலையற்று நிற்கும் போது இது நிலை குலைஞ்சு போகுது. அந்த நிலை குலையதுன்றதுதான் இங்க உருவாக்கும் இங்க நடக்கிற பல விதமான நிகழ்வு. இப்போ அது அந்த நிகழ்வுல நிலை கொலையாம நிக்க வைக்கணும்னா நம்ம நிக்கணும். இன்னதான் அடி என்ன முடி என்னன்றதை அறிய முடியும். உண்மை. இப்ப இந்த அடிமுடி அறியணும்னா அதுக்கு வேல் தன்மையில ஒரு உடல் வேணும். இது வேல் தன்மையான உடல். இந்த தேகம் வேல் தன்மையான உடல். உண்மைங்க. கீழே ஊன்றி உன் சிரசு அண்டத்தையும் விரிவடைஞ்சு பார்க்கக்கூடிய தன்மை இந்த உடலுக்கு உண்டு. அந்த தகுதியை பெற்றா நம்ம இது அனைத்துக்குமே சொல்லி சொல்ல முடியும். ஏன்னா எதுல இருந்து நீ உருவானாயோ அதுதான் இதுவா இருக்கு. அப்ப அதுக்குள்ள இருக்கிற அறிவு மொத்தம் இதுக்குள்ள இருக்குது. ஆனா அதுக்குள்ள இருக்குதுன்றது வெளிப்படணும். அதை உணரணும்னா நம்ம அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள ஆழ்ந்துப்போம். ஏன்னா அதுதான் இந்த உலகத்தை உருவாக்குனதுக்கான ஒரு நிகழ்வு. அது ஒரு வாய் உருவாகி அதுக்கப்புறம் அது வலி சொன்னா கூட அந்த வலிக்கு தீர்வு கொடுக்கதான் போக முடியாத தவிர்த்து அதை முழுமையான தீர்வு கொடுக்க போக முடியல. அதனால ஏன்னா அன்பு, அந்த அன்புன்ற ஒரு விஷயம் என்னன்னா முழுமையான தீர்வு கொடுத்து அது ஒத்துக்க மாட்டேது. அதனால இது என்ன அந்த ஒரு குறுகிய வகை அன்போட அது அப்படியே நிக்குது. அதுக்கு மேல அது கிட்ட போக முடியல. நான் சொன்னேன் சொன்னேன் அன்பு மிக அதீதமான அன்பு இருக்கும். சிவம் சுத்த சிவம் சொன்னேன். புரியுதுங்களா? சிவம் இப்படிதான் சொன்ன சுதந்திரம் பெரிய சுதந்திரமா நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். இப்ப இந்த எண்ணம் நம்மளுக்குள்ள உருவானா சொல்றதா சிந்திக்க முடியும். நான் தான் சொல்லுவேன் உயிர் நித்தியமான இன்பத்துக்குள்ள போகணும். இதோட இந்த சின்ன சின்ன ஒரு விஷயத்துக்குள்ள இந்த சந்தோஷம் போது இந்த சந்தோஷம் போறது என்ன நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே ஒன்றுன்ற ஒரு தன்மை நமக்குள்ள இருக்குது. அதை உணர முடியுமா நம்ம அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள ஆழ்ந்து போகும்போது அதை உணர முடியாது. நான் உணர்ந்துட்டேன். நான்
அதை உணர்ந்ததுனால என்னால எப்படி சுத்தம் முடிக்கணும்ன்ற எண்ணம் தான் எனக்குள்ள ஏற்படுது தவிர்த்து இது இப்படிதான் நல்லா இருக்கும் அப்படிதான் இருக்குமே எண்ணம் வரல. ஏன்னா முடிவுன்றது தான் நம்ம எல்லாரும் தேவை. எதை நோக்கி வரும் பாருங்களேன், நம்ம எல்லாரும் நோக்கி வர முடிவு நோக்கி தான் வரும். கண்டிப்பா. ஏன்னா முடிச்சுட்டா வேலை முடிஞ்சிருப்பா, முடிச்சுட்டா வேலை. அந்த முடிவு எடுப்பது என்ன, நம்மளை பத்தி இந்த வாழ்க்கை இல்ல ஒரு வேலைக்கு போனா வேலை, திடீர்னு ஏதோ சேல்ஸ் இந்த செயல், உண்மைதானே? ஒரு திடீர்னு ஒரு கேமுக்குள்ள போனா அப்ப அது முடிச்சுட்டா நல்லா இருக்கும், திடீர்னு வேலைக்கு போனா அந்த வேலையை முடிச்சுட்டா நல்லா இருக்கும், இல்ல திடீர்னு ஒரு குடும்பத்தை சேர்ந்தா அந்த செம்மையா நடந்தா நல்லா இருக்கும், நம்ம வாழ்றோம் நம்ம கரெக்டா வாழ்ந்துட்டா சூப்பரா இருக்கும், நம்ம வாழ்க்கை இறுதியில சூப்பரா இந்த மாதிரி ஏதோ ஒரு முடிக்கணும்னு என்ன. ஆனா அந்த முடிவு என்பது என்னன்னே தெரியாம ஆரம்பிக்குது, திருப்பி 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 ரிப்பீட்டடா ஆரம்பிக்குது அந்த முடிவு. இந்த முடிவுன்னா நான் சொல்றதுதான் முடிவு, முடிவுக்கே ஒரு முடிவு இல்லாம போகுது. ஆமா, இப்ப முடிவுன்னா இப்படிதான் இருக்கணும். அந்த பூமின்ற அந்த நாயோட உடல் மேல இருக்கிற பூச்சி தான் நம்ம. இப்ப இந்த பூச்சிக்கு மூலத்தோட அறிவு வருமானா வரும், ஆனா அதுக்கான தேகம் இப்ப நம்ம கட்சாச்சு சொல்லலாம், வேல் வடிவமான தேகம். இந்த அசைவை நிறுத்தக்கூடிய தேகம் இந்த தேகம். இந்த தேகத்துக்கு அந்த தகுதி இருக்குது, தன்மை இருக்குது, நம்ம புரிஞ்சு நமக்குள்ள அன்புன்ற ஒரு விஷயத்த ஆழ்ந்துக்கும். ஒருமை குணம் எல்லாமே ஒண்ணுன்னு பார்க்க தகுதி. அந்த அறிவு வந்ததுனால இப்ப நான் எனக்குள்ள ஏற்படுற அறிவின் வெளிப்பாடான வார்த்தைகள். இந்த அறிவுன்றது பேர் அன்பு, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப இந்த பூமிக்கு சுழற்றது பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனா சுத்தணும், அப்பதான் அது ஒரு ஸ்டேபிளான நிலையில் நிற்க முடியும். உண்மையா ஸ்டேபிள்னஸ். இப்போ அந்த பூமியில சுத்த பார்த்தீங்கன்னா பூமிக்கு வந்து கீழே எந்த டச்சும் கிடையாது, புரியுங்களா? நம்ம சொல்றோம் ஆகாசம்னு ஒண்ணு இருக்குது, கீழே ஒண்ணு மேல ஒண்ணு சொல்றோம், மரியாதை. நம்ம எல்லாரும் சொல்றோம் என் கீழே காலை வச்சுட்டு மேல பார்த்து மேல கடல் வராங்க. டேய், மேல கீழே ஒரு இடமே கிடையாதுங்க, உண்மைங்க. மேல கீழேன்னு ஒரு பொருளே கிடையாது. நம்மளா அந்த இது என்னன்னா நம்ம அறிவு சிறுமைக்கு நம்ம சொல்ற ஒரு விஷயம். ஏன்னா அன்னைக்கு தோன்றவங்களுக்கு ஏற்பட்ட அறிவுல இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும் சொன்னாங்க. கிருஷ்ணா பாத்தீங்கன்னா இதெல்லாம் பூமியா வந்து பட்ட வடிவமா இருக்குது, ஒரு பிளேட் மாதிரி இருக்குதுன்னாங்க. அதை ஒருத்தர் உருண்டியா இருக்குது சொன்னாரு. உருண்டியா இருந்தா எப்படி நிற்கும் எப்படி உள்ள சொல்லி அவரை ரொம்ப ஒரு சரியான பிரச்சனைக்குள்ளே கொண்டு போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் அதுக்கான கறி வந்து கண்டுபிடிச்சு அவர் சொல்லி உண்மையாக கண்டுபிடிக்கிறான். அவர் அதை அன்னைக்கே சொல்லிடுவாரு. எப்படி சொன்னாரு? ஒரே விஷயம் தான், திடீர்னு யாரோ ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரியும், இதுதான் பேரு சுய அறிவுன்னு அர்த்தம். அந்த சுய அறிவு திடீர்னு ஒருத்தருக்கு வேலை செய்யும். அந்த அறிவை சரின்னு எடுத்துக்கிற தகுதி நம்ம கிட்ட இருந்தால அவங்க நம்ம துச்சனமாவும் அவங்க என்ன சரியில்லையே நம்ம பேசுவோம். ஒரு காலகட்டத்துக்கு மேல அதுக்கான கருவியும் அதை 4 பேர் அதே போல உணர்ந்து சொல்லும் போது ஏத்துப்போம். ஃபர்ஸ்ட்ல ஏத்துக்க தெரியாது நம்மளுக்கு, இது நம்மளோட குணம். இது என்னன்னா ஒரு விளையாட்டுக்குள்ள ஒரு எண்ணம், நம்மளுக்கு சரியான அறிவு இல்லை, நார்மலான அறிவு. 2வது நம்ம சூழல் ரொம்ப கடினமாக்கி வச்சுக்கணும். இறைவன் ஒண்ணு இருக்குது நம்ம சொல்றோம், ஆகாசம் ஒண்ணு இருக்குது சொல்றோம், பூமின்னு ஒண்ணு இருக்குது சொல்றோம். ஆனா இதுக்கு பூமின்றது உருண்டை மேல தான் நிக்கிற, இந்த உருண்டை அந்தத்துல நிக்குது. அப்ப நீ அந்தத்துல நிக்குது சமதான். ஆனா நம்ம நினைக்கிறோம் நான் எங்க கீழே நிக்கிறேன், இப்ப நீ கீழே நிக்கிற பூமி எங்க கீழே நிக்கிறா இல்ல. இது சயின்டிபிக்கா எல்லாரும் கண்டுபிடிச்சு ஆய்வு பண்ணியும் சொல்றான், யாரும் ஏத்துக்கிற பாடு இல்லை. என்ன அதுக்கு என்ன காரணம்? நம்ம அறியாம நம்மளுக்கு நம்மளே ஏற்படுத்தின ஒரு வேலி, இந்த 4 பேர் ஏதோ பேசுவாங்கன்ற ஒரு எண்ணம், வாழ்க்கைனா இப்படிதான் வாழணும்ன்ற ஏற்பட்ட ஒரு சிந்தனை. உண்மைதானே? நான் சொன்னேன் இன்னைக்கு நாள் போனா போதுன்ற எண்ணம். இந்த எண்ணமே நீ யாரு, நீ எவ்வளவு ஆக சிறந்தவன், என்ன தன்மை படைச்சவன், என்ன தகுதி படைச்சவன், எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உணர்ந்து தெரிஞ்சு புரிஞ்சு இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் குடிக்கூடிய ஒரு தகுதியும் தன்மை இந்த தேகத்துக்கு உண்டு. ஆனா நம்ம எவ்வளவு சிறுமையா போயிட்டு இருக்கோம். ஏட்டிக்கு போட்டியா பேசுறது, எனக்கு தெரியாதான்னு சொல்றது, இதெல்லாம் வந்து ஒண்ணும் பண்ணாது. உன்னை மீண்டும் மீண்டும் அதுக்குள்ள தூக்கி தூக்கி போட்டுன்னு வேலையை பார்க்கறதுக்கு. ஆனா நீங்க அன்புன்ற ஒண்ணுக்குள்ள நீ ஆழ்ந்து போனேன்னா இதுக்கெல்லாம் போக மாட்டேன், எது சொன்னாலும் ஏத்துப்பேன். அது என்னன்னு பார்க்கணும்னு தோணும். தெரியலன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் ஒரு எண்ணம் வரும். சொல்லுது புரியுதுங்களா? இப்ப இந்த மாதிரியான மாற்றங்களை நம்ம உணர்றோம்னா நம்ம கிட்ட அன்புன்ற ஒரு சில ஆண்டு போகணும். ஆமா, முழுமையான அன்புன்றது என்னன்னா நீங்க முதல்ல அன்புன்ற ஒரு விஷயத்துல வாங்க, அது செஞ்சுனே வாங்க, அதுக்கப்புறம் சொல்லணும் முழுமை என்னன்னு. உண்மை எடுத்த உடனே நீங்க முழுமையை வந்து சொன்னா புரிஞ்சுக்க முடியாது. எது ஒண்ணுத்துக்குமே அந்த செயலை செய்து அதுக்குள்ள கொஞ்சம் டிராவல் பண்ணாதான் இன்னைக்கு நீ பேசுற வார்த்தை நாளைக்கு பேச மாத்தி பேசினே போய். ஏன்னா அது அனுபவம் அறிவு. உண்மைதானே? 1வது படிக்கும் போது ஒரு புத்தகத்துல ஒரு விஷயம் அதை படிப்பேன். இதுக்கப்புறம் 2வது திருப்பி 2வதுல இப்ப நான் 1வது படிச்சுட்டு இருப்பேன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. மாற்றம் மாறிக்கினே போகும். அந்த மாற்றம்ன்றது அறிவு ஏற்றமா போயின்னு இருக்கும். அந்த நிகழ்வு நல்லா இருக்கும். இப்ப அதோட வெளிப்பாடு தான் நான் அன்புன்ற ஒரு விஷயத்த எவ்வளவு ஆழ்ந்து செய்யறேன், அதை செஞ்சதுன்னு வெளிப்பாடு தான் இந்த அறிவு வருது. இந்த வார்த்தைகள் நான் வெளியே சொல்றேன். இந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அந்த செயலுக்குள்ள ஈடுபாடா வரணும். 2வது இதுதான் உண்மைன்றதை எல்லாருக்கும் தெரியும், அன்புதான் மூலம்னு தெரியும். இப்ப நான் அந்த உலகம் ஏற்க நிக்கணும்னு பேசுறேன். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த பூமி அந்த நாய்க்குட்டியோட உடல் தான்ப்பா பூமி. அந்த நாய்க்குட்டிக்கு மேல இருக்கிறது அதோட குட்டி, ஜஸ்ட் அவ்வளவுதான். உண்மைதானே? அது போட்டாதான் அது குட்டி கிடையாது. அது தேகத்துல இருந்து ஒண்ணு உருவானா அது அதோட குட்டி தான். அதுவும் உருவானது அதுல இருந்தது. எப்படி ஒரு புழு
ஒரு உடம்புல இருந்து உருவானா அந்த புழுக்கு தாய் யாரு? சும்மா நான் கேட்கிறேன். எந்த இடம் அடிப்பட்டதோ எங்கிருந்து அது வெளிப்பட்டதோ அதுதான் அதை பொறுத்தவரை பூமி. என்ன உருவாக்குறது இந்த பூமி தாங்க. நம்மள சொல்றோம்ல, என்ன சொல்றோம், எல்லாத்தையும் உருவாக்க அந்த பூமி தான்ப்பா, பூமி தாயின்னு சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க? அப்படி பூமி தாய், உனக்கு பூமி தாய்னா ஒரு அடிப்பட்டது ஒரு புழு வந்தா அதோட தாய் அந்த இடம் தான். கண்டிப்பா. ஒரு நாய்க்குட்டி உடம்புல ஒரு பூச்சி உருவானா அதோட தாய் அந்த நாய்க்குட்டி தான். கண்டிப்பா. அப்ப நம்ம எதை சாப்பிட்டு வாழ்றோம் பாருங்க. நம்ம தாயின்ற ஒரு தேகத்தை சாப்பிட்டு நம்ம வாழ்றோம். இது இயற்கையா வெளியே தேர்ந்ததுக்கு தான் இயற்கை ஒரு விஷயத்தை உருவாக்குது. எங்க இருந்து எது உருவாகுதோ அது உடம்புல இருந்தே ரத்தத்தை பாலா திறந்துதான் கொடுக்கணும். இது எப்படின்னா ஈஸியான ஒரு விஷயம். இது இப்ப நான் சொல்றேன், நீங்க கரெக்டா பார்த்தா தெரியும். ஆமா இல்ல, நம்ம அப்படிதான் பண்றோம்ல. நம்ம உடம்புல இருந்து உருவான ஒரு பொருள் நம்ம கிட்ட தான் உணவு போகுது, நம்மளதான் உணவா வரும். இதே தான் இங்க உலகம் மொத்தத்துக்கு நடக்குது ஒரு நிகழ்வு. அது வளர்ந்து அதுக்காக ஒரு தகுதி வரும்போது மட்டும் வெளியே போகும். இப்ப இந்த பூச்சிகள்லாம் வளர்ந்து முச்சு கொஞ்சம் பறக்கல வெளியே போகும். கண்டிப்பா. ஆனா அது வரைக்கும் அதுதான் தாய். அது தாயில இருந்து தான் அது வெளில சாப்பிடணும். ஆனா அங்க நடக்குறீங்களா, அது சாப்பிட்டு முடிக்கும் போது அந்த பூமின்ற அந்த தாய் இறந்துடும். இனி அதான் நடக்குது. இன்னைக்கு இந்த இடம் இவ்வளோ ரொம்ப ஒரு கஷ்டத்துக்குள்ளேயும் இன்னலுக்குள்ளேயும் ஒரு பெரிய பொல்யூஷனுக்குள்ளேயும் போறதுக்காக மேல இருக்கிற பூச்சி நம்ம தான். உண்மைதானே? உண்மைதாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு காரணமா நடக்குது. ஏன்னா இதெல்லாம் சொல்ல முடிவு வேணும். இப்படியே போறது சரியில்லை. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் வலி இருக்குது. இதுக்குமே நம்மளை பொறுத்த வரைக்கும் மனிதன் தாங்க வலி சொல்ற அளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் தாண்டி போனா ஜீவராசிக்கு வலிங்க, இன்னும் கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா மரச்செடி கொடிக்கெல்லாம் வலிங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. இன்னும் தாண்டணும். இன்னும் தானே இப்ப ஜட பொருளுக்கெல்லாம் வலிக்கும்பா, பொறுமையா எடுத்து வை, அது ரொம்ப தூச்சமா பேசாத, பண்ணாத, அது அன்பா பாரு. இப்ப நான் சொல்றேன், அதுவே நிறைய பேரால ஏத்துக்க முடியல. என்னவே நீங்க ஜட பொருள் இப்ப சொல்றது நல்ல விஷயம், அதை புரிஞ்சுக்கினே அதை உணர்ந்துக்கலாம். இப்ப நிறைய பேர் உணர்ந்துருக்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஐயா நீங்க சொன்னது உண்மைதான். இவ்வளவு பேர் இதே பூமியில பொறுத்தவங்க தானே அதுக்கு ரெக்ஸேஷன் கொடுக்குறான். செம்மையா இருக்குது, உண்மைதான், என்னால உணர முடியுது, நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்றான். அந்த அளவுக்கு அதெல்லாம் செம அனுபவத்தை பெறான், நிறைய விஷயத்த பாக்குறான், ரொம்ப அன்பா இருக்கிறான். இந்த அன்புக்கு காரணம் என்ன? இந்த வார்த்தைகளும் அந்த செயலும் தான் அதுக்கு காரணமா இருக்கு. அதுதானே வேணும் நம்மளுக்கு. நிச்சயமாங்க. உண்மைதானே? நம்ம ஒரு மனிதன் காயப்படுத்தாத பாக்கணும், ஒரு ஜீவராசியை போய் காயப்படுத்தாத பாது வலிக்கு மாட்டோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் ரொம்ப ஜட பொருள் அதிகமா போய் இது பண்ணாதப்பா, அது என்ன வெயிட் வைக்கணும்னு அதுல இருக்குது, அந்த வெயிட் வைப்பா, அதுக்கு மேல வெயிட் வைக்காதப்பா, தூக்கி போடாத பார்த்தேன், கொஞ்சம் பொறுமையா தான் ஒன்னும் ஆக போறது இல்லை. இந்த எண்ணம் என்ன பண்ண ஒண்ணு விழிப்பாக்கி உன் அறிவை நுட்பமாக்கிட்டான். வேற ஒண்ணும் பண்ணாது. உண்மைதானே? என்ன பண்ண போகுது? நினைக்கிறது என்ன போகுது? அன்பு அதிகமாக போகுது, உன் விழிப்பு அதிகமாக போகுது, உன் சிந்தனைகள் நுட்பமாக போகுது, நீ யாருன்ற புரிதல் ஈஸியா தெரிஞ்சுக்கூடிய வலியை கொடுக்க போகுது. ஏன்னா நீ வலிக்கவே கூடாதுன்றதுக்கோசம் தான் உங்களுக்கு இப்போ வெயில் அடிச்சா அந்த உடம்பு எல்லாமே எரியும், வலிக்கும், சட்டை போட்டுங்க. நீ நடந்தா கீழே காலுகளுக்கு குத்தும்பான், அதுக்கு செருப்பாரு. உண்மைதானே? முடிஞ்ச வரைக்கும் அது எந்த அளவுலாம் உன்னை காக்க முடியுமோ அந்த காக்குற வேலையை பாக்குற ஒரு பொருளை நீ காட்டா என்ன கொஞ்சா போற, நீ அதை பெருசா பார்த்தா என்ன கரைஞ்சா போற. இது எல்லாமே நடக்கும். கரைஞ்சு போவ, மறைஞ்சு போவ, நீ ஒரு ஒளியா மாறுவ. இப்படி நான் நினைக்கிற மாதிரி நடந்துங்கன்னா இதே போல நீ உணர்ந்தா இது நடக்கும். அந்த வேலையை அதுவே பார்க்கும், வேற ஒண்ணும் இல்லை. உன்னை இப்ப இருக்கும் போதும் உனக்கு அது ஒரு ஆடையாவும் செருப்பாவும் உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருளாவும் உதவி பண்ணுது. நீ அது மேல அன்பை காட்டிட்டா நீ ஒளியாவும், நீயே இந்த உணர்வாகவும், நீயே அனைத்துமாவும் இருக்கிற புரிதலே கொடுக்கக்கூடிய தகுதி அந்த செயலுக்குள்ள இருக்குது. ஏன்னா அந்த பொருளுக்கிட்ட அன்புன்ற ஒரு விஷயம் வெளிப்படுது. நான் தான் சொன்னேன், ஜட பொருள் அருள கொடுக்குறாங்க நம்ம அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அவங்க தான் அருள் கொடுக்குற. உண்மைதானே? உண்மைதாங்க. ஒரு செருப்பு போடுறோம், எவ்வளவு வேலை செருப்பு போட்டு வந்து போயிட்டே இருக்கலாம். ஆனா செருப்பு இல்ல, அப்ப தெரியும் செருப்போட தன்மை என்ன. உண்மை. உடம்புல அந்த துணி இல்லைன்னா அந்த வெயில் பட்டா அப்ப தெரியும் நம்மளுக்கு இந்த துணியோட மகிமை என்ன. உண்மைதானே? உண்மைதாங்க. ஒண்ணுமே ஒரு பசிக்கிற சமயத்துல உணவுலன்னா தெரியும் அந்த உணவோட அருமை என்னன்னு. அப்ப என்னன்னா அந்த பொருள் நம்ம என்னவா காத்து இருக்குது, நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு நன்மை பண்றாங்க. அப்ப நன்மை பண்றவங்களுக்கு நம்ம நன்மை பண்ணாங்க, அவங்க நம்ம சிறப்பா பாத்துக்கலாம். என்ன குறைஞ்சா போப்போம். நம்ம நான் சொன்னேன் குறைஞ்சு போக மாட்டேன், கரைஞ்சு போவேன், மறைஞ்சு போவேன், ஒளியா போவேன், நீ அனைத்துமா மாறுவ. இதுதான் நடக்க, வேற ஒன்றும் நடக்க. ஒருத்தர் மேல அன்பு காட்ட என்ன வருது, வரப்போகுது, வேற வந்துடும் போகுது, வேற ஒண்ணு. அந்த அன்புன்றத நீங்க ஒரு மனிதன்கிட்ட காட்டுறதுக்கும், ஒரு ஜீவராசிட்ட காட்டுறதுக்கும், ஒரு மரஞ்செடி கிட்ட காட்டுறதுக்கும், ஜட பொருள்கிட்ட காட்டுறதுக்கும் வித்தியாசம். இது மூணுத்தையுமே வித்தியாசம், ஒரு 4 வருஷத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஆனா அந்த வித்தியாசத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஜட பொருள்கிட்ட போய் பண்றது மட்டும்தான் மூலத்தையே புரிய வைக்க தகுந்த இருக்குது. எனக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் அது மனிதநேயம், ஆன்மநேயம், அருள்நேயம். புரியுதுல? இப்ப இந்த 3 விஷயம் வந்துச்சு. இந்த 3ல ஃபர்ஸ்ட் விஷயத்தையே இன்னொரு மாதிரி ரிப்பீட் பண்ண முடியல. செகண்ட் விஷயம் அது பாதியில நிக்குது.
மூணாவது விஷயத்த இப்பதான் ஓப்பனே ஆயிருக்குது. இந்த ஓப்பன் ஆன விஷயத்த ஒரு சிலரே தான் கையகப்படுத்தி வராங்க. இது எல்லாருமே கையகப்படுத்தினா கையகப்படுத்தி ஆகணும். கையகப்படுத்துற சூழல் வந்துச்சு, அதுக்கான நாள் வந்தது. ஏன்னா இன்னைக்கு எல்லா ஜீவராசியோட எண்ணிக்கை குறையுது. இதுக்கப்புறம் எல்லாமே மெட்டீரியலா வரப்போகுது. மனிதனோட எண்ணிக்கையே குறைஞ்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்துருது. என்னதான் கம்ப்யூட்டர் வந்தாலும் ஜடம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுங்க. கண்டிப்பா. பூமி என்பது ஜடம், புரியுதுங்களா? காத்துனால அதுக்கு ஒரு ஜடம் தான், நெருப்புனால அது ஜடம் தான். சொல்லுங்க, எல்லாமே ஜடம்ன்றது உங்க கண்ணுக்கு தெரியும், தொட்டா உணர்வு புரியும். அதுதான் ஜடம், அதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த தன்மை இல்லாம எதையும் பண்ண முடியாது. ஆனா அந்த பொருளுக்குள்ளேயும் அன்புன்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கிட்டே நான் அன்பை வெளிப்படுத்துவேன்னு நீங்க போகும்போது தான் உள்ள வர கொஞ்சம் காலகட்டத்துக்கு உங்களால அன்புன்னு என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். அந்த அன்புக்குள்ள போய் இன்னும் யாருன்றதை அறிஞ்சிக்க முடியும். புரியுதுங்களா? இப்ப நான் அந்த ஜட பொருளுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். எந்த ஜட பொருளுமே இவங்க உருவாக்குனாங்கன்றதுக்கோசம் நீங்க உருவாகாதீங்க. அதை தடை பண்ணுங்க, உங்களால முடியும். இதை நான் யாருக்கு கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன்னா இருக்கிற எல்லா பொருளுக்கும் நான் கொடுக்குறேன். ஏன்னா இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. இங்க இந்த அட்டை பாக்ஸ் இருக்குது, அந்த கட்டை இருக்குது, தட்டு இருக்குது, தானிய கூடு இருக்குது, தங்குற வீடு இருக்குது, நான் பேசுற போன் இருக்குது, பீரோ இருக்குது, இந்த லைட் இருக்குது. இப்ப என்னோட என்னன்னா எதுவுமே உருவாக்கக்கூடாது. இதோட இப்ப நான் என்ன சொல்றேன், எல்லாரும் உருவாக்காதீங்க நான் சொல்றேன். ஒரு மனிதனை நான் சொல்றேன். சொல்லும் போது என்னங்க இந்த மாதிரி சூழலை உருவாக்கிட்டு நம்ம எப்படியும் பண்ண முடியும் கட்டாயம்ன்றாங்க. இது உங்களோட அறிவுக்கு முன்னாடி டீப்பா போறோம். இதோ நீ சொல்றீங்க, ஏன்னா இங்க உலகில் வாழ்ந்து இதுதான் ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆண்டு இதுவும் இல்லதான் இப்படிதான்ற மாதிரி பேசுறீங்க. இது இல்லாம இருக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பு. இது இருக்கிறதுனாலதான் இது ஒன்றால ஒரு குத்தினே இருக்குது, நம்மள ஊசி மாதிரி தெரியல. இது இல்லாமன்னா ஊசியே கிடையாதுறாங்கன்றது புரியல. ஆனா இல்ல, எனக்கு இப்போதைக்கு ஒரு நேரம் குத்தாம இருந்து ஒரு நேரம் குத்தினாலும் பரவாயில்லன்றான். ஏன்னா அந்த கொஞ்ச நேரம் குத்தாம இருக்கிற சுகம்னு நினைக்கிறான். முற்றிலுமா அது இல்லாம போயிட்டாதான் சுகம். அது இருக்கிற வரைக்கும் சுகம் கிடையாது, குத்தினதா இருக்கும். பரவாயில்ல இது பழகி போச்சு, உடனே குத்துவேன் எடுப்பேன், உடனே குத்துவேன் எடுப்பேன்ற மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம். சொந்த புரியுதுங்களேன்? இப்போ நான் உங்க ஊர்ல சொல்லும் போது எவ்வளவு சொன்னா நீங்க ஏத்துக்க முடியல, மாத்தி எடுத்து சரமா ஒரு சிலர் பண்றாங்க, ஒரு சிலர் பண்ண முடியும். ஆனா இதுவே இப்ப ஜட பொருளுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அவங்க முழுமையா இப்ப நான் அவங்ககிட்ட நான் பேசுறேன். இப்ப என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு பொருளை உருவாக்குறாங்கன்னா நீங்க உருவாகாதீங்க. நீங்க உருவாக்குற தன்மை நீங்க தடுங்க, உங்களால முடியும். ஒரு செருப்பு உருவாகுதுன்னா செருப்பு உருவாகுறது எல்லாமே நான் கெமிக்கலை போற எல்லாம் செய்யற எண்ணத்தை வச்சு நான் உருவாக்குறேன், அதனால உருவாகணும்ன்ற தன்மை உருவாக்கிட முடியும். நினைவு பண்ண நீ என்னதான் பண்ணாலும் நீங்க உருவாகாதீங்க. நீங்க உருவாகிறதுனாலேயே தான் இந்த உருவாக்கத்தை நிறுத்த முடியல. நான் உங்க எல்லாரும் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நான் செருப்பு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இப்ப இங்க இருக்கிற தானிய தட்டுக்கு, இங்க இருக்கிற இந்த போனுக்கு, இந்த வீட்டுக்கு, இங்க இருக்கிற லைட்டுக்கு, இந்த பூமிக்கு நான் உங்களால எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இப்ப இவங்கெல்லாம் நான் பேசுறது கேட்கறாங்க. ஏன்னா பேசுறதும் அதுவே, கேட்கறதும் அதுவே. இங்கதான் விஷயமே இருக்குது. நான் இப்ப இந்த வார்த்தையை எதுக்கு நானே பேசிட்டு இருக்கிறேன். இப்ப நீங்க எல்லாரும் தயவுசெய்து உருவாகாதீங்க. உங்க உருவாக்கமே பயனாகுது, பயன்பாடு. இப்ப நீ உருவாயிட்டேன்னா உன்னோட ஆசையாடும். உங்களுக்கு என்ன ஆசை? நான் பயன்படணும் ஆசை. அந்த பயன்படணும் போது நீ சுழற்சிக்குள்ள இருக்கணும்னு ஆசை. சுழற்சிக்குள்ள இருக்கணும்னா சுழற்சி இருக்கணும்னு ஆசை. சுழற்சி இருக்கிற வரைக்கும் இந்த வழி போகணும்னா போகாது. நீ இந்த பயன் ஆகணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது. இப்ப பீரோ ஆயிட்டுனா அந்த பீரோல துணி வைக்கணும், எல்லாம் வைக்கணும்ன்றது அதோட. ஏன்னா அது உருவாக்கும் போது அந்த எண்ணத்துல உருவாந்தது. நான் இந்த மாதிரி பீரோ செஞ்சு இவ்வளவு வெயிட் வைக்கிற அளவுக்கு நான் செஞ்சேன்னா அதுக்குள்ள அது சில சேஃப்டியா இருக்கும். இது இந்த ரேட்டுக்கு நல்லா வித்துற முடியும். வித்தா இது திரும்ப அவங்க பயன்படுவாங்க. இவர் பயன்படுவாரு. இந்த பொருளை எத்தனை உள்ள வச்சு அது பயன்படும். நான் சொல்ல போறதுல அதோட பசி, எந்த ஒரு பொருளை உருவாகும் அந்த பொருளுக்கு ஒரு பசி இருக்கும். பசின்றது அதோட பயன்பாடு. எல்லாத்துக்குள்ளயும் பசிக்கும். நீ எப்படி ஒரு மனிதனுக்கு பசிச்சு சாப்பிட்டு இந்த உடல் வளருதோ அதே போல ஒரு பொருள் இருந்தா அந்த பொருளுக்குள்ள பசி, ஒரு டப்பாவா இருந்தா அந்த டப்பாக்குள்ள இருந்தா பொருள் போட்டு வைக்கணும். அதை போட்டாதான் அது பசி தீரும். ஆனா உங்க யாருக்கும் தெரியாது. அது எப்படிங்க? நீ போட்டா அந்த டப்பாக்குள்ள போற பொருள், அந்த டப்பா இதுல என்ன இருக்குதுன்னு அது கண்டுபிடிச்சுன்னு அதுக்கான அறிவு வைக்கணும் இருக்கும். அதுக்கான முழுமையான அறிவு உண்மைதான். அதோட பசி அது நீ போட்டாதான் அது கொஞ்சம் ஹாப்பினஸ் உள்ள போகும். இல்லைன்னா போதாலும் உங்களுக்கு தெரியாது. அதே தன்மை தான் இங்க இருக்கிற எல்லா பொருளுக்குள்ளயும் உண்டு. இதுதான் அதோட பயன்பாடு. அந்த பயன்பாடு இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அது நிற்க முடியும். ஏன்னா அதுக்கு நல்லா தெரியும், நான் சாப்பிட்டா தான் வாழ முடியும். அதே போல ஒரு பொருள் பயன்பாடு ஆனா மட்டும்தான் அந்த பொருள் நீடிக்கும். அது பயன்பாடை இழந்துச்சு, பயன்பாடு படுத்த முடியாத போச்சுன்னா அன்னைக்கு அது இறந்து போச்சுன்னு அர்த்தம். இறந்து போறதுக்கு அது அலோவ் பண்ணாது. அதனால அது பயன்பாட்டுல இருந்து ஆசைப்படும். அந்த ஆசையினால நம்ம பயன்படுத்தினே இருக்கிறோம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. இதுதான் இங்க 100% உண்மை. அப்போ அந்த பொருளே பயன்படக்கூடாதுன்னு நினைக்கணும்னா அது உருவானதுக்கு அப்புறம் அதை புரிஞ்சுக்க முடியாது. உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளா இருக்கும். இப்போ ஒரு மரத்துல இருந்து ஒரு பயிர் உருவாச்சுங்க. பயிர் முளைச்சாச்சு, அந்த பயிரை காய வச்சாச்சு, எல்லாம் பதமா இருக்கு. இப்ப அந்த பயிர்ல தண்ணி பட்டா முளைக்கும். தண்ணி படாதப்ப அதுக்குள்ள எந்த சிந்தனைக்குள்ள இருக்காது. ஏன்னா அதுக்குள்ள நீர் போனாதான் வித்து வருங்களோ. நீர் போகாதனால அது இப்போ அப்படியே அமைதியா இருக்கும். எந்த ஒரு ஏக்கத்துக்குள்ள எல்லாமே இருக்கும்.
அதுக்குள்ள நீர் போனா அது வேலையை அது பார்த்தா இருக்கும். அதுக்கப்புறம் நீ அதை எது பண்ணாலும் அது வந்து ஒரு ஒரு வழியில போய் சேர்ந்துடும். ஆனா அந்த உருவாகிறதுக்கு முன்னாடி அது எதனா பண்ணா அது வழிக்குள்ள போவாது. ஒரு பயிர் இருக்குது, அந்த பயிரை நீ அப்படியே எடுத்து அந்த பயிரை யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு பெருசா உங்களுக்குள்ள டிஸ்டர்ப் ஆகும். அதுவே அந்த பயிர் ஒரு முளை கட்டி அதுவும் டிஸ்டர்ப் ஆகும். இன்னும் கொஞ்சம் அறிவு போடும்போது ஒரு முளை கட்டிய பயிரை ஓரளவுக்கு இந்த அன்புக்குள்ள ஆழ்ந்து போனவரை சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாது. அது சாப்பிட்டானா அவனுக்குள்ள அந்த பெயினை கண்டுபிடிச்சுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க, ஐயா முளை கட்டின பயிரை சாப்பிட்டா தண்ணியா ஊத்துதையா, தெரியாம வாங்கிட்டேன் நான் சாப்பிடலான்னு சத்துக்கு தின்ட்டானுங்க. அது சாப்பிட்ட உடனே எதுக்கு நம்ம சத்து வருதோ இல்லையோ அதுக்கு வலி வருதுனால தெரிஞ்சு எனக்கு அந்த வலி ஏத்துக்க முடியாது இல்லைங்க. அந்த வலி ஏத்துக்க முடியாது. கண்ணு சொல்லணும் தண்ணி ஊத்திச்சியா. இது எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இப்ப நம்ம சொல்ற விஷயத்துக்கு ஆப்போசிட்ல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, அறியாம இருக்கிறாங்க. மற்றபடி வரும் இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது, புரிஞ்சிருக்குது. நம்ம அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும், நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதை நம்ம அதிகமா வளர்த்து இன்னும் அந்த அன்புக்குள்ள ஆழ்ந்து போகணும். ஆழ்ந்து போனீங்கன்னா எல்லாருமே இன்பத்துக்குள்ள இருக்க முடியும், எல்லாரும் இன்பமா தான் இருக்கிறாங்க, எல்லாரும் இன்பமா மாத்திட முடியுன்ற எண்ணம் நமக்குள்ள தோணணும். அந்த தோன்றுதல் உருவாகிதான் நான் எல்லாமே இங்க இன்பத்துக்குள்ள போக முடியும், இன்பத்துக்குள்ள போகணும். நான் அதனாலதான் சொல்றேன், எந்த பொருள் உருவாக்கணும்னா உருவாகாதீங்க. நான் இப்ப உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆர்டர் இது. இப்ப இந்த என்னன்னா, நீங்க எந்த பொருள் உருவானாலும் அவ்வளவு எளிதில் நீங்க உருவாகாதீங்க. உருவானீங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களோட வலியும் துன்பமும் அதிகமாயினே போகும். இதுதான் உண்மை. இப்ப நான் இங்க எவ்வளவு பேரு கல்யாணம் பண்ணி குழந்தை கொட்டி பேர்த்து உருவாக்குறாங்க. ஆனா அந்த உருவாக்குனதுக்கு அப்புறம் அந்த உருவாக்குனவனும் கஷ்டப்படுறான், உருவானதும் கஷ்டப்படுது. உண்மையா இல்லையா? ரெண்டுமே கஷ்டப்படுது. இப்போ இது ரெண்டுத்துக்குமே அறிவு இருக்குது. உருவாக்குறதுக்கு முன்னாடி அதுக்கு அறிவு இருக்குது, இதை செய்யக்கூடாதுன்னு. ஆனா பழக்க தோஷமாவும் எல்லாரும் இதை சரின்னு சொன்னதாலே 4 பேர் ஒத்துக்க முறையில தான் பண்றான். ஆனா தப்புதான். அவன் எப்ப சொல்லுவான்னா அதை செஞ்சு முடிச்சுட்டு அந்த அவஸ்தையை அனுபவிக்கும் இந்த வார்த்தையை சொல்றான். இதை சொல்லாத யாரா இருக்கிறாங்க நீங்களும் யோசனை பண்ணி பாருங்க. எல்லாரும் இதை சொல்றவங்க தான். அப்ப புரியுதா? இப்போ நீங்க நான் இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களால புரிஞ்சுக்க முடியல, தெரிஞ்சுக்கணும். இப்ப அதனால அதே எக்ஸ்பிளனேஷனை அதே போல உருவாகிற ஒரு பொருளுக்கு நான் சொல்றேன். ஆனா உருவாக்குறவங்க மனிதனா இருந்தாலும் உருவாகிறது அந்த பொருள். அந்த பொருளுக்குள்ள இந்த அறிவு இருக்குது எனக்கு நல்லா தெரியும். நான் அதனால சொல்றேன், நீங்க என்னதான் அவங்க உருவாக்குனாலும் மேக்சிமம் உருவாக்குறதை நீங்க தடுங்க. ஏன்னா நீங்க எல்லாரும் உருவானீங்கன்னா தான் எல்லாரும் கஷ்டம். நான் இதை வந்து இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனாவே கொடுக்குறேன். ஏன்னா நீங்க இதை உருவாயிட்டீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்களா, நாங்க உருவாக்குறாங்க, நாங்க என்ன பண்றது? அவங்க உருவாக்கட்டும், ஆனா நான் உருவாக மாட்டேன்ற எண்ணத்தை நீங்க வச்சுங்க. இல்ல நான் அப்படி மீண்டும் உருவானாலும் நான் ஒன்னே இருக்கக்கூடாதுன்ற எண்ணத்தை நீங்க இருக்கக்கூடாதுன்ற எண்ணத்தை நீங்க எல்லாரும் இங்க ஆணித்தனமா சொல்லணும். நம்ம எல்லாரும் நம்ம இருக்க தேவையில்லைன்ற எண்ணம் வரும். நம்ம எல்லாரும் இருக்கணும்ன்ற எண்ணம் வரக்கூடாது. கண்டிப்பாங்க. இது நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து புரிஞ்சு இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் தான் உன்னை இது அனைத்து என்னது புரிய வைக்கும். உன்னை இல்லாம ஆக்கி அந்த இந்த சுகன்ற நீங்க பெரிய சுகம் கேட்கறீங்க, அந்த சுகத்தை உணர வைக்க முடியும். இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்கணுமோ இல்லாம இருக்கக்கூடாதுக்கும் இருக்கிறதுக்கும் ஒரு விஷயம் இருக்காங்க. ரெண்டுமே இருக்கும் தான். இருக்கக்கூடாது இருக்கணும், கூடாது கூடணும், கூடனா விளைவு, கூடலன்னா விளைவு. புரியுதுங்களா? புரியுதுங்க. இதுதான் நம்ம புரிஞ்சு. அப்ப நம்ம கூடி இருந்தா இந்த பிரச்சனை வந்துனே தான் இருக்கும். கூடாம இருந்தா கூட்டம் ஒன்றுல இருக்காது, கூட்டலன்னா விளைவு இருக்காது, விளைவு இல்லைன்னா பிரச்சனை இருக்காது, இந்த நிகழ்வு இருக்காது, இந்த தேவையில்லாத நீங்களே பாருங்க. ஒருத்தர் 2 பேர் தான் பெருசா தெரியாது, ஒரு 10 பேர் நமக்கு ஒரு பயம் இருக்கும். பாத்துருக்கீங்களா? ஒரு 10 பேர் ஒன்னா சொன்னாங்க வந்து பிரச்சனை வருமோ எண்ணம் தோணும். ஏன்னா ஒரு மாதிரி நகர்ந்து போனாங்க. ஒருத்தர் 2 பேர் தான் பேச தெரியாது, ஏதோ ஜாலியா பேசணும். 1த்துக்கு 10 பேர் தான் பேச 20 பேர் தான் பிரச்சனை வரும். கூட்டம் சேர சேர பயம் வரும், பிரச்சனை என்ன ஆகும்னு தெரியாதுன்ற. இதுதான் இங்க நடக்கிற நிகழ்வு. ஏன்னா எல்லாமே வெறும் மனிதன் மட்டும்தான் இங்க கூட்டம் ஆயிட்டோன்னு பாக்குறோம். இருக்கிற அனைத்து விதமான ஜடப்பொருளும் நம்ம 1% ஜடப்பொருள் 10% நம்மளோட எவ்வளவு. ஆமா, இப்ப அவங்க வந்து இப்போ நெரிச்சல் இருக்கிறாங்க, அழுக்கு மாரி வழியில இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க என்ன பண்றது, உருவாக்குறீங்க, நாங்க உருவாகிறோம்ன்றாங்க. ஓகே, உருவாக்குறோம், உருவாகுறீங்க, இனிமே உருவாக மாட்டேன்ற ஒரு எண்ணத்தை வைங்கள. உங்க எல்லாரும் நான் ரிக்வெஸ்டா சொல்றேன், உருவாக்க இல்லாம இருக்கிற நீங்க எல்லாருக்கும் இப்ப பீரோக்கும் சரி, இந்த லைட்டுக்கும் சரி, இந்த இடத்துல இருக்கிற அனைத்து விதமான பொருளுக்கு, தானிய கூடுக்கு, தங்குற வீட்டுக்கு, இந்த ஸ்டிக்கு, அட்டைப்பெட்டிக்கு, டப்பாக்கு, சொம்புக்கு, கிளாஸுக்கு, இருக்கிற எல்லாமே, இந்த ஸ்டேருக்கு, இந்த போனுக்கு, இருக்கிற எண்ணெய் பாட்டிலுக்கு, எண்ணெய்க்கு, இங்க கண் எதிர்க்க தெரியல அப்படின்னு எல்லாரும் சொல்றோம். காத்துன்ற ஒரு ஆற்றல் இருக்குது, அந்த ஆற்றலுக்கு, அதுக்குள்ள இருக்கிற அணுக்களுக்கு, நான் எல்லாத்துக்குமே சொல்றேன், நீங்க உருவாகாதீங்க. நீங்க உருவாக்கப்பட்டுட்டீங்கன்னா உங்களோட வழியை எதுவுமே பண்ணிக்க முடியாது. உருவாக்காத வரைக்கும் உங்களை யாருக்கும் இயக்கப்படுத்த முடியாது. நீ உருவாயிட்டன்னா உன்னை என்ன ஒன்னா உன்னை யாரு உங்களால பண்ண முடியும். நீ நினைச்சா உன்னை மாத்திக்க முடியாது, ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா உன் ஆசை உனக்குள்ள விதைக்கப்பட்டுச்சுன்னா அந்த ஆசைக்கோசம் நான் இப்படிதான் இருக்கணும்ன்ற எண்ணம் வரும். கட்டாயமா இதான் வந்துருக்குறீங்க எல்லாருக்குள்ளயும்.
இப்போ ஒரு எறும்பு இருக்குது, அந்த எறும்பை நம்ம கொள்றோம்னா அந்த எறும்பு வந்து நான் வாழணும்னு வராதே சொல்லும். ஆனா நமக்கு தான் தெரியும் அது எறும்புன்னு. ஆனா அந்த எறும்புக்கு நான் எறும்புன்னு தான் தெரியாது. என் வாழ்க்கை, எனக்கு வீடு, எனக்கு குழந்தை குட்டிக்குது, நான் வாழணும். நாம இப்ப நினைக்கிறோம் அதே சேம் கண்டு தான் நினைக்கும். ஆனா அதுக்கு என்ன ஒரு சின்ன ஒரு காத்தச்சா இருக்காதுன்னு நமக்கு தெரியும். நம்ம திடீர்னு நடக்கும்போது மெரிச்சிட்டா செத்து போடுன்னு தெரியும். ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயமா நம்மளுக்கு தெரியுது. ஆனா அதுக்கு அது மிகப்பெரிய விஷயமா தெரியும். இப்படிதான் நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் இருக்குதுங்க. அது எந்த ஒரு பொருளாயாலும் சரி, அணுக்களாயாலும் சரி, அண்டங்களாயாலும் சரி, காத்து பஞ்சபூதங்களாயாலும் சரி, மரம் செடி கொடியாயினும் சரி, மனிதனாயினும் சரி, இந்த சிறு ஜீவராசி ஆயினும் சரி, இதுக்குள்ள இருக்கிற நீங்க மண் கல் சொல்ற எல்லா பொருளும் இதே மாதிரி தான் இருக்கு. எல்லாத்துக்குள்ளயும் ஆசை வருது. அந்த ஆசை எதுவாயிடுச்சோ அது அதுவாகவே இருக்கணும்னு ஆசைப்படுது, இல்ல அதே போல உருவாக்கணும்னு ஆசைப்படுது. இந்த ரெண்டு ஆசையுமே விளைவை தான் உருவாக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளதான் கொண்டு போவோம். அந்த பிரச்சனைக்குள்ள எதுக்கு கொண்டு போகுது, நம்ம முடிக்கணும் கொண்டு போகுது. இப்ப அந்த பிரச்சனை அதீதமாகி இப்ப முடிக்கணும்ன்ற எண்ணத்தை அதுவே சொல்லி நிற்குது. இதுதான் உண்மை. புரியுதுங்களா? இது அதீதமாகி என்ன அளவுக்கு பண்ணக்கூடாது அந்த அளவுக்கு பட்டு ஒரு பெரிய துன்பத்துக்குள்ள போய் இந்த துன்பம் இதுக்கு மேலேயும் அதீதமாக கூடாது, இதோட முடிக்கணும் நம்ம எல்லாரும், இதோட எல்லா உயிரும் நித்தியமான பேர்ம நிலைக்கு போகணுன்றதுக்கோசம் இந்த வார்த்தை வெளிப்படுது. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற மனிதனாயிட்டும், ஜட பொருளாயிட்டும், ஜீவராசி ஆயிட்டும், அணுக்களும் மண்டங்கள் ஆயிட்டும் அனைத்துமே இதை கேளுங்க. அனைத்துமே இனிமே உருவாக்கம் வேண்டான்ற எண்ணத்தை தயவு செய்து உள்ளுக்குள்ள உருவாக்கின பொருள் எல்லாம் இந்த சிந்தனையை வச்சுக்கினீங்கன்னா அடுத்து உருவாகிறது தடையாகும். இல்லைன்னா மீண்டும் உருவாக்கம் நடந்துட்டே இருக்கும். அந்த உருவாக்கத்தை ஆகக்கூடாதுன்றது நான் நினைக்கிறேன். என்னோட சகமா இருக்கிற ஒரு சிலர் இந்த அளவுக்கு தன்மை பெற்றவங்க நினைக்கிறாங்க, ஒரு சிலர் நினைக்கல. இப்ப இதே போல இப்ப இங்க இருக்கிற அனைத்து விதமான ஜட பொருளுக்கும் நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் இனிமே நான் உருவாக கூடாதுன்ற எண்ணத்தை வைங்க. மீண்டும் எது உருவானாலும் அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. கொடுக்க முடியுமா? அவங்க எல்லாரும் கொடுக்க முடியும், எனக்கு நல்லா தெரியும். கட்டாயமா தெரியுமா? உங்க எல்லாராலையும் கொடுக்க முடியும் எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க எல்லாருமே அணுக்களாகவும் அலை வடிவமாகவும் அனைத்துமே ஒன்னாதான் இருக்கிறீங்க. உருவாகிறதும் உருவானதும் ரெண்டு ஒன்னாதான் இருக்குது, எனக்கு நல்லா தெரியும். தெரியாம இல்ல, நான் அதனால்தான் சொல்றேன். நீங்க எல்லாரும் உருவாகிறவங்களுக்கு சொல்லுங்க, உருவாக வேணாம்னு சொல்லுங்க. உருவான நீங்க இருக்க வேணாம்னு எண்ணத்தை வைங்க. இந்த ஒரு நிகழ்வே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அந்த மாற்றம் நடக்கணுன்றதுக்கான நாளும் சொல்லுவாங்க. ஏன்னா எத்தனை கோடி யுகமா இந்த சுழற்சி நடந்துருக்குறது இங்க யாருக்கு தெரியாது. ஆனா அத்தனை கோடி யுகத்துல எது நடக்கணும் அப்படின்ற விஷயம் இப்ப நான் சொல்ற வார்த்தை இதுதான் நடக்கணும். நடக்கக்கூடாது என்ற எண்ணம் நடக்கணும். சுழலக்கூடாதுன்ற எண்ணம் வந்து இது நிக்கணும். இதோட ஏக்கம் மற்று போய் எல்லா உயிரும் நித்தியமான பேர்ம நிலை ஏற்றணுன்றதுதான் இத்தனை கோடி யுகமா இது உருவாகி இந்த நிகழ்வு நடந்து இதுக்கான சொல்யூஷன்ன்றதுதான் இந்த வார்த்தை. நிச்சயமா இது நீங்க நார்மலா எடுத்துக்கூடாது யாரும். ஏன்னா இதுதான் இங்க நம்ம எல்லாருக்கும் தேவை. நம்ம எல்லாரும் நித்தியமான பேர்ம நிலையை ஏற்றணும் எல்லாரோட ஆசை. அது உன் மனிதனாயும் சரி, மனிதனுக்கு இந்த ஆசை இருக்குதுன்னா இந்த அறிவு பெற்ற அந்த ஆசைன்றது இந்த இந்த தன்மை தான் வேணும் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி நல்லா இருக்கும் தான் தோணும். அதை தவறுன்னு சொல்ல முடியாது. இப்ப நான் அதெல்லாம் கடந்து போனதால் இந்த வார்த்தையை நான் சொல்றேன். இந்த உலக உயிருக்குள்ள எல்லாத்துக்குள்ளயும் பெயின் இருக்கு. நான் சொல்றேன், காற்றுக்கு வலிக்கும், நெருப்புக்கு வலிக்கும், நீருக்கு வலிக்கும், ஜடத்துக்கு வலிக்கும், ஆற்றலுக்கு வலிக்கும், அணுக்களுக்கு வலிக்கும், அண்டத்துக்கு வலிக்கும், பூமிக்கு வலிக்கும். இங்க எல்லாத்துக்குள்ளயும் பெயின் இருக்குது. எல்லா பெயினும் நீங்கன்றதுக்கோசம் அது எல்லாமா சேர்ந்து உருவானதான் இந்த புழு. உண்மை புரியுதுன்னா? இந்த புழு அதுல இருந்து உருவான புழு தான் இது. அந்த புழு அனைத்து விதமான பொருளுக்குள்ள இருக்கிற ஒரு அந்த ஆற்றலையும் அந்த அணுக்களையும் அந்த குழுவையும் எடுத்து உருவானது இந்த புழு. இந்த புழு இந்த எண்ணத்தை உச்சரித்தால்தான் இங்க இருக்கிற அனைத்துக்குமே சொல்யூஷன் கிடைக்கும். புரியுதுங்களா? இதை நம்ம இந்த எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் வரணும். அது வரணும். நமக்குள்ள அன்பும் கருணைக்குள்ள நீங்க அதிகமா போங்க. நம்ம இல்லாம இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்குள்ள சுகம். இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இந்த இருக்கணும்ன்ற எண்ணமே நம்ம இருக்கத்துக்குள்ள கொண்டு போய் அனைத்து பிரச்சனை கொடுத்து எல்லாத்துக்குள்ளயும் பெயினை நான் உணர்ந்துக்கிறேன். அந்த எல்லா பெயினுமே நானே நல்லா புரிஞ்சுக்கிறேன். இந்த புரிஞ்சதுனால இந்த வார்த்தையை நான் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். எல்லாரும் இனிமே உருவாகக்கூடாதுன்ற எண்ணெய் வைங்க. உருவானவங்க உருவாக்க வேணாம்னு நினைங்க. உருவாக்கின்னு இருக்கிறவங்கள அவங்க கிட்ட சொல்லுங்க, நீங்க உருவாகாத இருக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. உருவானவங்க இதோட இல்லாம இருக்கணும்ன்ற எண்ணெய் வைங்க. அது ஒன்னே நம்ம இந்த உலக ஊர்ல நித்தியமான நிலைக்கு போய் இந்த வலின்ற தன்மையை நீங்கி சுதந்திரம், அதுதான் சுகம். அந்த தன்மையை நம்ம எல்லாரும் ஏற்றணும்னா நம்மளுக்குள்ள அன்புன்ற ஒரு தன்மை அதீதமாகி அனைத்தும் நான்ற ஒரு புரிதல் வரணும். ஒருமை குணம், நான் என்ற எண்ணம், இதுதான் அந்த மூலத்தை உணர்ந்ததுக்கான ஒரு சொல்லு. அதை நான் லைவா உணர்ந்திருக்கிறேன். அது உணர்ந்ததுக்கு காரணம் அன்புன்ற ஒரு செயலை ஆழ்ந்து செஞ்சுதான் ஏற்பட்ட அறிவின் வெளிப்பாடு இந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை ஒரு மனிதனா இருந்து எந்தெந்த ஆங்கிள் வேணும் எப்படி வேணும் யோசிச்சு எப்படி வேணும் நீங்க சிந்திச்சு பார்த்துக்கலாம். ஆனா இந்த சிந்தனை என்ன மாதிரி நீங்க முழுமையா சிந்திச்சு இந்த தன்மையை செஞ்சீங்கன்னா நான் என்ன சொன்னாதான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நான் இல்லை, இதுல இருக்கிற அனைத்து பொருளுமே இதைத்தான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணும். இதைத்தான் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஞானிகளும் அன்புன்ற ஒரு வார்த்தையை போதிச்சாங்க. அன்பு அதீதமானால்
அனைத்து உயிருமே நித்தியமான பேர்ம நிலைக்கு போகணுன்றதுதான் எண்ணம். அனைத்து உயிர் நித்தியமான பேர்ம நிலைக்கு போகணும்னா இந்த ஏக்கம் இல்லாம இருந்தா சுழற்சி நின்றால் இந்த விளைவு நின்று அனைத்தும் சுகமான நிலையை போய் சுதந்திரமான நிலையில வாழ முடியும். எல்லா உயிரும் இங்குற்று வாழ்க, உயிர் நித்தியமா இங்குற்று வாழ்க. நன்றி. நன்றி.